ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களுடைய இயக்கம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. கிரகங்கள் தொடர்ந்து நகரும்போது அவை மற்ற கிரகங்களுடன் சேர்வதனால சில சக்தி வாய்ந்த யோகங்களானது உருவாகுது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராஜ் யோகங்கள் ஒருவருடைய நிதி நிலைமை, தொழில், உறவுகள், மனநலம் வரைக்குமே அனைத்துலேயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சில யோகங்கள் ரொம்பவே நேர்மறையான ஆற்றல்களை வெளிப்படுத்துமாங்க. ஏன்னா அவை நம்முடைய வாழ்க்கையில் சீரான முன்னேற்றம், அதிர்ஷ்டம் மற்றும் முக்கிய வேலைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அத்தகைய ஒரு நேர்மறையான யோகம்தான் மே மாதத்தில் உருவாக இருக்குது. அதுதான் ரவி யோகம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த யோகம் மே 19ஆம் தேதி உருவாக இருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அமர்ந்திருக்கையில் சந்திரன் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் போது இந்த யோகமானது உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னுமே சில நாட்களில் உருவாகக்கூடிய இந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க. அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலான்னு நினச்சிங்கன்னா அதில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கலான்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? அதிக அளவில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டம் வந்து கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். இந்த மேச ராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடிய இந்த ரவி யோகத்தால் உங்களுடைய உறவுகள்லையுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நேர்மறையான முன்னேற்றங்களானது அதிகரிக்க போகுதுங்க. இந்த கிரக சேர்க்கையால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களானது ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதனால் உங்களுடைய நிதி நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளானது தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய சில மேசராசிக்காரங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம், அதுலேயும் குறிப்பாக இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலுமே உங்களுடைய பணிக்கு அங்கீகாரமானது கிடைக்க போகுது. இது உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொட்டதெல்லாமே பொன்னாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடிய ரவி யோகத்தால் மகத்தான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுதுங்க. நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை இப்போது நீங்கள் முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இந்த யோகத்தால் உங்களுடைய வேலையில் பெரிய வெற்றியானது கிடைக்க போகுது. தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் பல புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பானது ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதை நீங்கள் வெற்றிகரமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய வேலையில் நீங்கள் திருப்தி அடைவீங்க. மேலுமே வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. இதனால் உங்களுடைய வருமானமானது பல மடங்காக பெறுவதற்கான சூழ்நிலையும் உருவாக்கும். இதை தவிர அவர்கள் போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பீங்க. நிதி நிலைமை நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வருமானத்தில் அபரிவிதமான முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நேரமாகுங்க. துளாராசிக்காரங்களுக்கு இந்த யோகமானது உங்களுக்கு ஆறுதலையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. இந்த யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க.
இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தற்போது இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவங்க அலுவலகத்தில் சிறப்பான நன்மைகளை பெற போகிறீங்க. வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சிக்கல்கள் அனைத்துமே முடியக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி செஞ்சாலும் சரிங்க, அது வெற்றிகரமாக முடியக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. 12 ராசியில் 12வதாக வரக்கூடிய ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் நினைத்த பலன்களை கொடுக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்கான வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் அமைஞ்சிருக்குது. தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல வகையான வளர்ச்சியானது ஏற்பட போகுதுங்க. இதனுடைய விளைவாக பொன் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்க போகுது. வசதி வாய்ப்புகளானது பெருக போகுதுங்க. நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகவும் இருக்குது. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. உங்களுடைய மன நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இந்த உருவாகக்கூடிய ராஜ யோகமானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு அதிக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே வெற்றியில் தாங்க போய் முடியும். நிதி நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க. நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார். இந்து புராணங்களின்படி சனி பகவானுடைய தந்தையாக சூரிய பகவானே சொல்லப்படுறாரு. ஆத்மாக்களுக்குரிய கிரகமாகவும் முன்னோர்களுக்குரிய கிரகமாகவும் இவரே சொல்லப்படுறாரு. அதனால தான் சூரிய வழிபாட்டின் போது மக்கள் நீரை தானமாக வழங்குவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் அந்தஸ்து, அதிகாரம், தலைமை பதவி, பெயர், புகழ் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இந்த சூரிய பகவான் தான். சூரிய பகவான் சிவனுடைய வலது கண்ணாகவும் அஷ்டமூர்த்திகளில் ஒருவராகவும் சொல்லப்படுறாரு. சூரியனை சிவனின் அம்சமாகவும் சொல்லுவாங்க, மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாகவும் சொல்லப்படுறாரு. அதனாலேயே சிவ சூரியன், சிவ நாராயணர் என்ற திருப்பெயர்களால் இவர் அழைக்கப்படுறாரு. சூரியனுடைய பயணத்தின் அடிப்படையிலேயே தமிழ் மாதங்களானது கணக்கிடப்படுது. சூரியனுடைய தெற்கில் பயணிக்கக்கூடிய காலத்தை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சூரியனுடைய தேர் வடக்கில் பயணிக்கக்கூடிய காலத்தை உத்தராயணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம், அரச பதவி, ஒளிமயமான வாழ்க்கை, ஆற்றல் மட்டும் இல்லாமல் உடல் நலத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இவர் தாங்க. உலக இயக்கத்திற்கு எப்படி சூரிய ஒளி முக்கியமானதோ அதே போல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு சூரிய பகவானுடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. சூரியனுடைய அருளை பெறுவதற்கு தினமும் காலையில் சூரிய பகவானை தண்ணீர் படைத்து நம்ம வழிபட்டுட்டு வர வேணுங்க. இப்படி நம்ம வழிபட்டுட்டு வருவதனால நம்முடைய உடலில் சூரிய பகவான் அற்புதமான பல மாற்றங்களை நிகழ்த்துவார் அப்படின்னும் சொல்லப்படுது. தினமுமே சூரிய உதயத்தின் போது சூரிய மந்திரங்களை உச்சரிக்க வேணும். அந்த நேரத்தில் தண்ணீர் படித்து வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில் நடங்க தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம், மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். சூரிய பகவானை நம்ம வழிபடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அற்புதங்களானது நடக்க தொடங்குங்க. சூரிய பகவானுடைய அருளால் நம்முடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே சூரிய பகவானை நம்ம வழிபடும்போது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட வேணும். ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லி வழிபட்டுட்டு வந்தோம்னா நல்ல வேலை, பதவி உயர்வு, நல்ல அந்தஸ்தானத்தை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். இந்த மந்திரத்தை மாணவர்கள் தினமும் 108 முறை சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகளானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு
பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் சூரிய பகவான் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஆதித்யாய நமக என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.